அனைவருக்கும் வணக்கம். என் சேனலில் நான் அதிகமாக பேசினது எதை பற்றினா துரோகத்தை பற்றி தான். ஆனால் சீமான் அவர்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பற்றி நான் அதிகமாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தரும் வந்து வெளியே போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய பண தேவைக்காகவும் பொருள் தேவைக்காகவும் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. வளர வரை நாம் தமிழர் கட்சி வச்சு வளர்ந்ததுக்கப்புறம் சீமான் முதலில் குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் திமுக, அதிமுக, பாஜக, இப்போ தாவேக்கா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறாங்க. நான் தொடர்ந்து வந்து இந்த துரோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கூட நம்மளுக்கு வந்து ஃபோன் போட்டு சில நண்பர்கள், நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள் சொல்கிறாங்க, தம்பி நீ வந்து இதை பற்றி ரொம்ப பேசியிருக்க, துரோகத்தை பற்றி, அதை பற்றிலாம் பேசாத. ஏன் நீ வந்து பாரிசாலனை பற்றி பேசணும், ஏன் பிரியகுமாரை பற்றி பேசணும், ஏன் வந்து நீ நான் நெல்சனை பற்றி, வெற்றிக்குமார், ஜெயசபாண்டி இவங்கள பற்றி ஏன் பேசணும், உனக்கு என்ன வியூஸ் தானே வேணும், காசு தானே வேணும், அதுக்கு தானே யூடியூப் வந்து நடத்துகிற, அதானே பேசிக்கிட்டு இருக்க, யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிற பாரு. கோவை சூலூரில் பாரு, எல்லோரும் இந்த மாணவிக்கு வந்து ஆதரவாக பேசுனாங்க. அந்த மரணத்துக்கு வந்து விஜய் அவர்களை கேள்வி கேட்டாங்க, லட்சக்கணக்காக வியூஸ் போகுது, நீ அந்த மாதிரி பேசலாமா, எதுக்கு இந்த துரோகம் சீமானுக்கு துரோகம் நடந்துருச்சு அப்படின்னே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை கேட்குறாங்க. இப்போ கூட வந்து இப்போ கடைசி வீடியோ பார்த்திங்கன்னா அதான் இருக்கும், சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து போட்டிருப்போம், காளியம்மாள், ஜெயசபாண்டே, வெற்றிக்குமாரன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், துரோகத்தை பற்றியெல்லாம் பேசாமல் துரோகிகள் வந்து போய் நல்லா இருந்தால் என்ன, தெருவுன்னா என்ன, நம்மளுக்கு என்ன விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கும் அப்படி தான் வந்து தோணுது, எதுக்கு இவங்களை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வரலாற்றில் ஒரு விஷயம் மட்டும் நிலைக்கிங்க, சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, துரோகிகளையும் கேள்வி கேட்க ஒருத்தன் இருக்கான்டா. விமல் ஊடகத்துக்கு போனால் நாம் தமிழர் கட்சிக்கு எவன் துரோகம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறுக்காக தான் மெயினாக நான் வந்து பரவாயில்ல, வியூஸ் வந்து எனக்கு தேவையில்லை, லட்சக்கணக்காக போகுது தான். இப்போ கோவை மாணவி சூலூர் அதை பற்றி பேசினா லட்சக்கணக்காக போகுது தான். ஏன்னா ஒன்றுமே இல்லாத சேனல்லாம் வந்து போட்டு லட்சக்கணக்காக வியூஸ் பார்க்குறாங்க. நம்ம பேசினா நம்மளுக்கு தெரியும் யூடியூப் வந்து எப்படி அல்காரதம் வந்து இயங்கும், எந்த மாதிரி தம்ப்ளைன் வைக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும், எப்படி கண்டென்ட் எடுக்கணும், அதெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனாலும் எனக்கு என்னமோ வந்து சீமானுக்கு நடக்கிற துரோகம் தான். அவர் எப்பட்றா ஒரு மனுஷன் தமிழ் தேசியம், தமிழினம், தமிழ் மொழி எல்லாம் நிற்கிறாரு, அவருக்கு எல்லாம் துரோகம் பண்ணுறீங்க. அப்படி துரோகம் பண்ணிட்டு போகிறேன் வந்து, அதாவது துரோகம் பண்ணிட்டு போகிறான்னா வந்து எப்படியாப்பட்டவனாக இருக்கான் அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும்ல. காட்டிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். பொது விஷயத்தை பற்றியும் பேசுவோம், துரோகத்தை பற்றியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் வந்து தொடங்குறேன். இந்த காணொலியில் எந்த துரோகியை பற்றி பேச போகிறேன்னா, வெற்றிக்குமரன் அப்படிங்கிற ஒரு துரோகி தான். முந்தானேற்ற நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், வெற்றிக்குமரன் வந்து வார்மை கட்சியில் வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னென்னா, அதே வெற்றிக்குமரன் வந்து போய் பொதுச் செயலாளர் சந்திச்சிருக்கார், யாரை, புஷியானந்தை சந்தித்து கட்சியில் வந்து சேர்ந்துருக்காரு. என்ன கொடுமை அப்படின்னா, இவர் வந்து விஜயை தான் டைரெக்டாக சந்திக்கிற மாதிரி வந்து பிளான் வந்து போட்டிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, விஜய் வந்து டெல்லி போயிட்டார். டெல்லியில் வந்து இப்போ போய் இறங்கிட்டாரா, ஒரு 4:30 மணிக்கெலாம் வந்து மோடி அவர்களை சந்திச்சுடுவார். ஒரு 6:30 மணிக்கு மேலே அப்படியே அமித்ஷா அவர்களை சந்திச்சுடுவார். ஒரு 7 மணிக்கு போல் நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சுடுவார். அப்புறம் அங்கே இருக்கிற ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அவர் வந்து அந்த வேலையில் பிஸியாக இருக்கனால, இவர் வந்து அவர் டெல்லிக்கு போகிறனால இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு அடுத்து பொதுச்செயலாளர் வந்து சந்திச்சிடும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் வந்து இருந்து தன்னை வளர்த்து கொண்ட மதுரையிலும் சரி, திண்டுக்கல் சரி, அதெல்லாம் பொறுப்பாக இருந்து நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை கெடுத்த, நாம் தமிழர் கட்சி வந்து பல தொல்லைகளை வந்து கொடுத்தா, மெயினாக வந்து நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான மனுஷன். அந்த நேர்மையான மனுஷன் வந்து ஒரு செய்யாத ஒருத்தன் வந்து, அதான் செய்யாத குற்றம், ஒருத்தன் வந்து நத்தம் சிவசங்கரனை தாக்குறான். அந்த வழக்கில் சிறை போகும்போது சீமானார் ரோட்டை நத்தம் சிவசங்கரனை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் கல்குவாரிகள்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அந்த ஒரு அறிக்கை கூட விடாமல், இப்போ சோக்கு சங்கர் ஒரு ஜெயிலுக்கு போகும்போது அறிக்கை கொடுத்தார் இல்லையா, அப்போ ஒரு பேசு பொருளாச்சுல. அப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்து நத்தம் சிவசங்கரனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கொடுமை நடக்கும்போது இந்த வெற்றிக்குமரன் அப்படிங்கிற நபர் தான் ஆனால் சீமான் அவர்களுக்கு வந்து அறிக்கை விடாமல் தடுத்தது. அதை எதுக்குன்னு சொல்லி நத்தம் சிவசங்கரன் சொல்லியிருப்பார். கட்சியை வளர்க்க விடாமல் தனக்கால சேர்த்துக்கிட்டு இப்போது திண்டுக்கல் தொகுதியை வந்து இவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ திண்டுக்கல், நத்தம், அப்புறம் மதுரை, இந்த தொகுதியெல்லாம் பார்க்கணும்னு வச்சுங்களேன். இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு தகுந்த ஆளுகளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. இவர் மட்டும்தான் ராஜா, இவருக்கு அப்புறம் யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறது, கட்சியில் சீமானுக்கான நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு காமிச்சிக்கிட்டு ஒரு திருட்டு வேலையை பார்த்துட்டு பல வருடமாக சீமான் கூட இருக்கேன்னு சொல்லி பல தில்லாலங்கடி வேலைகளை காமிச்சிட்டு, இடையில கூட திமுக அமைச்சர் அவர் தான் இப்போ தோற்று போயிட்டார்ல, பிடிஆர் தியாகராஜன், அவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துக்கிட்டு பல வேலைகளை அவர் இன்ஜினியர் இல்லையா, அதனால் பல சித்து வேலையில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார்.
அதே மாதிரி மே 18 இயக்கம் முருகலு காந்தி அவரோட சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்றது வைக்கிறது பல வகையால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யமாக திமுககாரங்களோடையும் நாம் தமிழ் கட்சி எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்களோட இருந்தார். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சீமான் அவர்களுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா தவறான தகவல் வந்து சொல்லி கட்சியோட கட்டமைப்பு வந்து உடச்சி பல விஷயங்களை வந்து செய்கிறாரு. அதில் தான் எல்லாம் நினச்சாங்க சீமான் அவர்கள் வந்து வெற்றி குமரெல்லாம் கட்சி விட்டு தூக்க மாட்டார், ஏன்னா கூட 20 வருஷம் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தூக்குனார். வெற்றி குமரனை எப்போ அண்ணன் சீமான் தூக்குனாரோ அப்போ தான் கட்சி என்னாச்சு, கட்சி என்ன ஓரளவுக்கு வந்து வளர்ந்துச்சு அந்த திண்டுக்கல் நத்தம் பகுதியிலாம். அப்போது இந்த ஆள் இவரை வந்து தூக்கி விட்டோன்னா என்ன பண்ணுறாரு, போய் ப்ரெஸ் மீட் வந்து சீமான் வந்து காசு வாங்கிட்டார். வேறு என்னங்க சொல்ல முடியும், சீமான் காசு வாங்கிட்டார் அதானே சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். திமுக காசு வாங்கிட்டார், அதிமுக பாஜக காசு வாங்கிட்டார், அதானே சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். அதே பல்லவியை வந்து பாடினார், நான் வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் போய் இணைய போகிறேன், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்லாம் ஒருங்கிணைச்சு வந்து ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நடத்தி, அதான் ஒரு அம்மா இருக்குல்ல, ஆமாம் அந்த அம்மா பேரெலாம் வேணாம், அந்த அம்மா தான் சீமான் வந்து தம்பிகளை பிசிறு என்கிறார், அப்புறம் வந்து சாக்கடை அடப்பு என்கிறார் அப்படின்லாம் ரைமிங் டேலாக் பேசுவேன். சரி சொல்லிடுவான், கஜினி அம்மாவா ரஜினி அம்மாவோ அந்த அம்மா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வெற்றி குமரன்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஜெய்சா பாண்டியன் புகழ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் தாவேக்கால இணைய போகிறேன், ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கார் தாவேக்கா வேல்முருகன், அவர்கிட்ட போய் இணைய போகிறேன்ட்டு எல்லாம் போனால் அவருக்கு என்ன துரோகம் புரியுதுங்களா. இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா தங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கிடச்சிரும், நம்மளாம் ஒரு பொசிஷனில் இருப்போம் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் அவருக்கே எம்எல்ஏ சீட்டு வந்து கிடைக்கல பாவம் வேல்முருகனுக்கு. ஜெய்சா பாண்டியனும் சீமான் அவர்களை விமர்சிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வேல்முருகன் வந்து வேணாங்கிறாரு ஜெய்சா பாண்டியனை. அப்போ ஜெய்சா பாண்டியன் என்னன்னா விமர்சிப்பேன்ட்டு நான் தாவைக்கால போயிருந்தேன் இணையிறாப்பில். அதே மாதிரி தான் வேல்முருகனும் நம்மளுக்கு வந்து இந்த கட்சியில் ஒன்றும் ஸ்கோப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழக வாழ்மை கட்சியில் இருந்தால் இதுக்கு மேலே எதிர்காலம் இல்லை, திமுக கூட்டணியில் இருந்துச்சு, ஏதோ நம்மளுக்கு வந்து அந்த கட்சி பேர் சொன்னால் கூட்டணி கட்சி ஏதோ ஒன்று கிடைக்கும், இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ ஆளுங்கட்சியான தாவைக்கா அந்த கட்சியில் போய் இணைஞ்சலான்ட்டு வேறு ஒன்றும் இல்லை. இதான் சீமான் பணம் வாங்கிட்டாருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே பணம் வாங்குறது யாருன்னா கட்சி விட்டு போய் வேறு கட்சியில் சேர்றாங்க பாருங்கள், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கட்சியில் சேர்றது காசு வாங்காமல் சேர்ந்துருப்பாங்களா. அதெல்லாம் என்ன அவங்க என்ன பப்ளிக் சர்வீஸாக வந்து பண்ண வராங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல்னால் என்ன, இதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு மடல் எழுதியிருக்கிறாப்புல. என்ன மடல் அப்படின்னா, தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி வழங்கி வரும் தமிழக முதலமைச்சர் தளபதி திரு விஜய் அவர்களின் தலைமையிலாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் இன்று என்னை இணைச்சுட்டாரா. ஒரு கட்சி வச்சுருந்தாரே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, இங்கடா காணா சீமான் கூடையே சுற்ற வேண்டியது, கடைசியில் வந்து சீமான் அவர்களுக்கே துரோகம் பண்ண வேண்டியது, இதுக்கெல்லாம் என்ன பேருன்னா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது வந்து இருக்குங்க. இந்த புதிய அரசியல் பயணத்தின் மூலம் மக்கள் சேவைக்காக முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு சமூக நலனுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து பாட என்று உறுதி அளிக்கிறார். ஆமாம், இவர் பெரிய பாகுபலி அப்படி வந்து உறுதி எடுக்க போகிறார். என்னது பாகுபலியில் வந்து சொல்லுவார்ல, பாகுபலி ஆகிய நான் என்னுடைய உடல் பொருள் ஆவிய ரத்தம் அனைத்தையும் அப்படிங்கிற மாதிரி சமூக செயல்பாட்டால் சமூகத்துக்காக இவர் வந்து அர்ப்பணிப்போடு என்ன பண்ண போகிறான், வளர்ச்சிக்கும் தமிழ் முன்னேற்றத்துக்கும் இவர் வந்து செயல்பட போகிறாராம். சிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது திமுக போன கல்யாண சுந்தரம் எப்படிப்பட்டவரோ, அதிமுக போன கல்யாண சுந்தரம் எப்படிப்பட்டவரோ, திமுக போன ராஜீவ்காந்தி எப்படிப்பட்டவரோ, அதிமுக போன காளியம்மாள் எப்படிப்பட்டவங்களோ, அதுக்கு சற்றும் சளைக்காத கட்சியில் சீமானன் கூட இருந்து கட்சியை அழிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர். இன்னும் சொல்லப்போனால் சீமானா பாசலில் சொன்னப்போனால் பிசிறு சாக்கடப்பு கிரீஸ்டப்பா எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இப்போ போய் சேர்ந்துருக்காரு. பாப்பா என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஜெய்சா பாண்டியன் அங்கே இருக்கார், எம்எல்ஏ வேட்பாளராக இருந்தால் ஜெய்சா பாண்டியன் அங்கே இருக்கார். பார்க்கலாம் என்ன கூத்து நடக்குதுன்னு. இதுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.